அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இப்பொழுது இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்க அப்படியே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மாய வித்தை காரம் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, தீங்குக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவனை தேடினான். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, இங்கே இரண்டாவதாக ஒரு இருள் இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் எந்த இருளை முதலாவதாக மாற்றுவார் என்றால், முன்பு இருந்த ஏற்கனவே இருந்த இருளை என் கர்த்தர் மாற்றுகிறதிலே பெரியவர். ஆமென். இரண்டாவதாக இந்த ஒரு இருள் சொல்லப்படுகிறது. இது என்ன இருள் அப்படின்னா, திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே சடுதியாய் யோசிக்காம அப்படின்னா நினைத்திராமல் நேரத்திலே வந்த இடையிலே வந்த ஒரு இருள். சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போமையானால் ஆரம்பம் ரொம்ப அழகா இருக்கும், நேர்த்தியாய் போய் கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று இடையிலே இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வரும் அப்படின்னு நினைக்கல. ஆனா டக்குன்னு ஒரு இருள் வந்துருச்சு. இந்த இருளுக்காக அவர்கள் எதுவுமே அவங்க செய்யல. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எந்த இருளை நமக்கு வெளிச்சமாக்குவார் என்றால், இடையிலே பாதியிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது சடுதியிலே வந்த அந்த இருளை என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லலாம், பாஸ்டர் இந்த இருள் என்னை வந்து மோதினது, திடீரென்று என் பிசினஸ் ஒன்றும் இல்லாம போச்சு, திடீரென்று என் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு, திடீரென்று நான் கை செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, திடீரென்று நான் பின்மாற்றத்திற்குள்ளே கடந்து போனேன், என் வியாதி என் சரீரத்தில் வந்தது, எப்படி திடீரென்று இது நடந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சடுதியிலே இது வந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு காரணம், உனக்கு சடுதியிலே விழுந்த அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவாராக. நீ நினைத்து எதிர்பாராத நேரத்திலே விழுந்த அந்த இருளை கர்த்தர் இப்பொழுது வெளிச்சமாக்குகிறார். நான் நம்புகிறேன், இடையிலே வந்தது இடையிலே கடந்து போகும். இஸ்ரவேலை காக்கிற தேவன், இதற்கு முன்பாகவே இருந்த தேவன், இப்பொழுது உங்களோடே இருக்கிற தேவன், இனிமேலும் உங்களோடு இருக்க போகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர், இதற்கு முன்பாக உங்கள் தொழிலை ஆசீர்வதித்தவர், இதற்கு முன்பாக சமாதானத்தை கொடுத்தவர், இதற்கு முன்பாக உங்களை நிலைப்படுத்தினவர், இப்பொழுது சடுதியாய் வந்த அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கி மறுபடியும் கடைசி வரைக்கும் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இடையிலே வந்த வியாதி காணாமல் போயும், இடையிலே வந்த இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும், இடையிலே வந்த இந்த போராட்டம் இடையிலே போகும். இது கடைசி வரையிலும் இந்த இருள் நீடிப்பது இல்லை.
நீடிப்பது இல்லை. சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை யோசிக்கலாம், இந்த இருள் தொடர்ந்து என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குமா? நான் திரும்ப வெளிச்சத்தை பார்க்கவே மாட்டேனோ? இது திடீரென்று வந்த ஒரு இருள் இத்தனை வருஷம் என்னை கண்டினியூ பண்ண வைக்குதே பாஸ்டர், நான் இதிலிருந்து விடுதலை ஆவேனா? இல்லை, நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்திலே இருள் சடுதியாய் வரும். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப நல்லா அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவன் நீதிமானாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆண்டவரோடே நடந்தான். ஆனால் அவனுக்கு முன்பாக சடுதியாய் ஒரு இருள், திடீரென்று ஒரு இருள். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த இருளை கர்த்தர் கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். ஆமென். உங்கள் சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். உங்கள் தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை நிச்சயம் திரும்ப தூக்கி எடுப்பார். திரும்ப கர்த்தர் அலங்கரிப்பார். விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். உங்க குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். உங்க பிள்ளைய மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். திடீரென்று உங்க பிள்ளைக்கு வந்திருக்கிற அந்த இருளை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றுவார். திரும்பவும் அந்த பிள்ளை கண்டிப்பாக வெளிச்சத்தை காணும். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற அந்த இருளை கர்த்தர் மாற்றுவதற்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க, யார் அந்த சூழ்நிலையில வந்தீர்களோ நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் ஆண்டவரே. நான் நினைக்கவே இல்லையே, நல்ல வெளிச்சமாய் பிரகாசித்தது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளோ வெளிச்சமா இருந்துச்சு. திடீரென்று வந்த இருள், எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. இப்படி ஒரு இருள் வரும் என்று நான் தெரிந்திருந்தால் முன்பாகவே நான் ஆயத்தமாயிருப்பேனே. ஆனால் இப்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியல. திடீரென்று எல்லாம் இழந்த சூழ்நிலை. இல்லை, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவே. சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மீண்டும் என்னுடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ நம்முடைய தேவன் இருளை வெளிச்சமாக்குவார். எந்த இருளை வெளிச்சமாக்குவார்னா, முன்னாடி இருந்த இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம், அது மூலமாய் இருக்கிற இருள் கர்த்தர் அதை வெளிச்சமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக சடுதியிலே இடையிலே வந்த இருளை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? வெளிச்சமாய் மாற்றுவார். சென்னையிலே ஒரு நல்ல ஊழியத்திலே, நம்முடைய சர்ச் ஆஃப் காட் திருச்சபையினுடைய அந்த மெயின் சர்ச்சில் வந்து நல்ல ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற ஒரு சகோதரர். அவருக்கு 2 மகன்கள், மனைவி, ரொம்ப சின்ன வயசு. ஆனால் அவரோடு கூட வேலை செய்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சம்பள இடத்துல பக்கத்திலே வந்து நிறைய பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கி எல்லாரும் ஏறக்குறைய செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த தேவ மனுஷன் மட்டும் உண்மையா வாழ்ந்தாரு. அவர் ஒரு சைன் போட்டாலே நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் இந்த மனுஷன் வந்து அதுக்கெல்லாம் செவி சாய்க்கல. எனக்கு கர்த்தர் கொடுக்குற சம்பளம் போதும், நான் உண்மையா இருப்பேன், ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு ஒரு வீடு தருவாருன்னு சொல்லி எத்தனையோ பேர் அவரை வந்து தவறாய் வழிநடத்தினதுக்கு பிற்பாடும் ஆண்டவருக்கு பயந்து அந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லை. ஆனா அவரோட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து அழகா அவங்கவுங்க வீடு, கார் அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ திடீரென்று ஒரு நாள் அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாரு. சின்ன பிள்ளைகள் அவங்க. அப்போ வந்து அந்த அடக்க ஆராதனைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சோகமாயிச்சாமா. சர்ச்சே ஸ்தம்பிச்சு நிக்குது. சரி, ஏன் இவங்க வாழ்க்கையில நடந்துருச்சு? இப்படி ஒரு மரணத்தை கர்த்தர் அனுமதிச்சுட்டாரு. அப்போ பாஸ்டர் வந்து அடக்க ஆராதனைக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. நீங்க நம்புங்க, லிட்டரலா அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த அழுதுட்டே வந்து பாஸ்டருடைய சட்டையை பிடிச்சி கேட்டாங்களாமா, என் கணவனார் என்ன துரோகம் பண்ணார் ஆண்டவருக்கு? என் கணவனார ஆண்டவர் எடுத்துக்கொள்றதற்கு எங்க கணவனார ஆண்டவருக்கு என்ன துரோகம் பண்ணாரு? ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிச்சாரு? அப்படியே எல்லாருக்கும் வருத்தமாமா. அப்படியே பிடிச்சிட்டு விட்டுட்டு ஓன்னு அழுகுறாங்களா, இந்த பிள்ளைய நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்துவேன், இந்த பிள்ளைகளை எப்படி ஆளாக்குவேன்? அப்போ பாஸ்டர் வந்து அந்த 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 அடக்க ஆராதனை மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு வேற எதுலையுமே அவர் கஷ்டப்பட்டது இல்லையாமா.
அந்த அடக்க ஆராதனைக்கு ரொம்ப சிரமப்பட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சாராமா. ஒரு சில வருடங்கள் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் உதவி செய்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க படிக்கவே 2 பிள்ளைகளுக்கும் வேலை கிடைச்சு 2 பிள்ளைகளையும் அமெரிக்காவில் அவங்க வேலையில் செட்டில் ஆனாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ராஜாத்தி மாதிரி அந்த பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ சமீபத்தில் அவங்க சாட்சி சொல்லும்போது சொன்னார்களாமா, இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு தீமையும் செய்யலை, திடீர்னு என் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி தெரிஞ்சிருச்சு, என் கணவனார் போன உடனே என் வாழ்க்கையே இருண்டு போயிருச்சு, நான் இனி என்ன செய்வேன் அப்படின்னு நினைச்சேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்துவேன்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், ஒருவேளை அப்பா இருந்திருந்தா என் பிள்ளைங்க இவ்வளவு சின்சியரா இருந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு சின்சியரா படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த வேலையில போயிருக்க மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு தீமை செய்யல, இடையிலே வந்த இருள் இடையிலே போயிருச்சு. இன்னைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் வெளிச்சமாக்கினார் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. அதே சகோதரருடைய நிலைமையில நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல, இடையில கர்த்தர் ஏன் என்ன இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, என் கண்ணை கட்டி விட்டுட்டாங்க பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல, நான் எப்படி முன்னேறுவேன், நான் எப்படி தாண்டுவேன், நான் எப்படி ஜெபிப்பேன், நான் எப்படி ஊழியம் செய்வேன், நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்துவேன், எப்படி என் வேலையை நான் தொடருவேன், எப்படி இந்த கடனை அடைப்பேன், ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள். ஆனால் முன்னாடி போகக்கூடிய எந்த வழியும் உங்களுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், என்னால் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே சத்தத்தை கேட்க கொண்டிருக்கும் போதே இருளான காரியத்தை மாற்ற வெளிச்சமான கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். அவர் இந்த இடையிலே வந்த இருளை நம்மை அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இடையில வந்த இருள் நிரந்தரமானதல்ல, அது டெம்பரவரியா தான் இருக்கும். மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கரங்கள மேல. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே இப்ப சேர்ந்து சொல்லுவோம், ஆகும் இயேசுவே, உம்மாலேதான். சொல்லுங்க, ஆகும். பாட பாட சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆகும் ஆகும். இயேசுப்பா பாடும்போதே அந்த அற்புதம் நடக்கட்டும். சொல்லி முடியாத அற்புதங்களை அவர் எனக்காக கரங்களை தட்டி கொண்டு இன்னொரு சரணத்தை கூட நம்ம பாட போகிறோம். எஸ், எனக்காக செய்வார், எனக்காக செய்வார். நான் சொல்லி முடியாத அற்புதம் நடக்க போகிறது, நான் எண்ணி முடியாத அற்புதம் நடக்க போகிறது. நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் ஜெபத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தை எண்ணவே முடியாது, சொல்லி முடியாது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அவ்வளவு அற்புதத்தை செய்வார். நன்றி. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே
எண்ணி முடியாத அதிசை செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசை செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே ஓ தம்தலரஹத்தரலோர பௌர கிருபை இயேசுவே உமக்கு இப்ப கரங்கள மேல உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகா சொல்லுங்க சொல்லுங்க, பாட பாட அந்த கிருபை வரட்டும். இயேசுவே என் பிள்ளை ஆசீர்வதிக்க உங்களால் எல்லாமே ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களை பற்றி பிடிக்கட்டும். இயேசுப்பா எங்க சபையினுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு முடியும், இடையிலே வந்த இந்த இருளை மாற்றுகிறதற்கு உம்மால முடியும், இந்த சமாதான குறைவை மாற்றுவதற்கு உம்மால முடியும். சொல்லுவோம் ஆகும், உம்மாலாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற இடையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற இருளை பார்த்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே சீடர்களை ஆண்டவர் முன்னாடி அனுப்பினார். ஆனால் அவர் கொஞ்சம் தரித்து பின்னாடி வந்தாராம். நீங்க முன்னாடி போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வர்றேன் பின்னாடி அப்படின்னு. அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் முன்னாடி கடந்து போகிறார்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அவர்களுக்கு கடல் எதிராக இருக்கிறது, ஒரு பெரிய தடுமாற்றம். இப்போ ஆண்டவரும் இல்லை, ஆனால் வேதம் சொல்லுது முன்னாடி அவங்கள அனுப்பிட்டு ஆண்டவர் வந்து நீங்க எவ்வளோ பாடுபடுங்கன்னெல்லாம் கத்தர் இல்லையாமா, கத்தர் பின்னாடி நடந்து வந்தார். நான் நம்புறேன் கடலிலே அவர்கள் அந்த கொந்தளிப்பிலே படுகிறத வேதனையை கத்தர் பார்த்தாரான்னா கண்டிப்பா ஆண்டவர் பார்த்தார். உங்களுடைய பிரயாணத்தினுடைய இடையிலே வருகிற எவ்வளவு கடல் சீற்றமா இருந்தாலும் நான் நம்புறேன் நீங்க இருக்கிற அதே கடல்ல உங்களோட இயேசுவும் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற அதே பிரச்சனையிலே நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. அந்த கடலிலே நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என் படகிலே இயேசு இல்லை, என் அருகாமையிலே இயேசு இல்லை, நான் மட்டும்தான் இந்த வேதனையை சுமக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, எனக்கு அப்பவே தெரிந்தது, நான் உன்னோடு கூட கடலிலே தான் இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த காற்றும் கடலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன்னை அக்கறை கொண்டு சேர்க்க வல்லவர். பாதி வழியிலே நிற்கிறதற்காய் கர்த்தர் உங்களை அழிக்கவில்லை. ஓ, பாதி வழியிலே நீங்கள் அழிந்து போவதற்காய் கர்த்தர் உங்களை அழிக்கவில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் துவங்கினேனே ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போவேன், உன்னை இடையிலே விட மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை அழைத்த, உங்களை அழைத்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடித்த நாள் முதல் உன்னை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா.